இந்த கோயிலோட சிறப்புன்னு எது சொல்கிறதுனே தெரியல. அந்த அளவுக்கு அம்மாவோட சக்தி அதிகம். நிறைய பேர் வந்து நிறைய வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்தவங்களுக்கு நிறைய பேருக்கு குழந்தை வரம் கிடச்சிருக்கு. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகிருக்கு. அதை விட என்னென்னா நிறைய காற்றுலாம் பிடிச்சிட்டு வந்து இங்கே ரொம்ப முடியாமல் ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு வந்திருக்காங்க. முடியல, எவ்வளோ செலவு பண்ணிட்டு வந்தவங்கலாம் இங்கே வந்து சரியாயிடுச்சு அப்படின்ற ஒரு திருப்தியோடு தான் போயிருக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ எனக்கு எடுத்துக்கினாலும் நான் நிறைய கஷ்டத்தில் இருந்தேன். எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. கடன் பிரச்சனை, வீடு கட்டுற பிரச்சனை, நிறைய பிரச்சனை. இதெல்லாம் எனக்கு தீர்மானதே எனக்கு ஒரு இதுவாக தான் இருந்துச்சு, மைனஸ் பாயிண்ட்டாக. ஆனால் இப்போ வந்து இந்த கோயிலுக்கு வர ஆரம்பித்து விளக்கு போட்டு உண்மையிலேயே எனக்கு திருப்தி தான். நான் சொல்கிறத விட இங்கே வர ஜனங்களை கேட்டிங்கன்னா இன்னும் நிறைய சொல்லுவாங்க. வருஷத்தில் ஒரு டைம் வந்து பால் குடம் எடுப்பாங்க ஆடி மாதத்தில். அதுக்கப்புறம் வந்து சித்திரை மாதத்தில் வந்து நெருப்பு மிதிப்பாங்க, அந்த தீ மிதிப்பாங்க. அதுக்கப்புறம் மாசி மாதத்தில் மயான கொள்ளை ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்கும். எங்கே இருக்கிறவங்களும் வருவாங்க. அதே மாதிரி நிறைய இடத்துல போனால் சாமியை வந்து சீக்கிரமாக தரிசனம் பண்ண முடியுமான்னு தெரியாது. ஆனால் இங்கே வந்தால் வந்து நல்லா மனசார பார்க்கலாம். அதே மாதிரி நினச்சி தான் மனசார நடக்கும். அதை நம்பிக்கையோடு வரலாம். இங்கே அங்காள பரமேஸ்வரி. ஆமாம், இது சின்ன மலையனூர்னா அங்கே வந்து பெரிய மலையனூரில் போனால் என்ன நடக்குதோ அதுக்கு ரெட்டிப்பாகவே இங்கே நடக்குது. அங்கே போனால் வந்து ஊஞ்சல்லாம் கிட்ட போய் ஆட்ட முடியாது, பார்க்க முடியாது. இங்கே வந்தால் அம்மனை ஊஞ்சலில் வந்து மனசார ஆட்டலாம். நம்ம மனசில் இருக்கிற திருப்தியாக வேண்டிக்கின்னு போகலாம். குறி சொல்கிறாங்க. வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை சொல்லுவாங்க. காலையில் ஒரு 11 மணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி 3 மணி வரலையும் சொல்லுவாங்க. அதே மாதிரி சொன்னது வந்து ஒரு சிலருக்கு நடக்கலை அப்படின்ட்டு ஒரு கோயிலில் சொல்லுவாங்க. ஆனால் இந்த கோயிலுக்கு வந்தால் எனக்கு இதுதான் நடந்துச்சு, மொத்தமே நடந்ததுன்னு தான் சொல்கிறவங்க இருப்பாங்க. இது நடக்கலைன்னு சொல்கிறவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஒரு கோயிலுக்கு போனால் வீடு கட்டணும், ஒரு கோயிலுக்கு போனால் குழந்தை பிறந்துன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த கோயிலுக்கு வந்தால் வீடு கட்டுறது, குழந்தை பிறக்கிறது, கல்யாணம் ஆகிறது எல்லாமே நடக்கும். அது உண்மை. 10 வருஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு. 8 வருஷம் ஆகுது. எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அந்த அம்மா பேர் பெரியாய். அது படுத்து இருக்கிறாங்கன்னா அவங்க வந்து அந்த கதை எனக்கு சரியாக தெரியல. ஆனால் வந்து வயசானவங்க அவங்க வந்து ஏதோ ஒரு அசதியில் படுத்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு. ஆனால் அந்த வரலாறு அந்த அளவுக்கு தெரியல. சாமியை பற்றி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் இவங்கள பற்றி வேணால் கண்டிப்பாக சொல்லிடுவேன். ஏன்னா ஒரு சில வரலாறு தெரியாமல் சொல்லக்கூடாது இல்லையா, அதனால். ஆனால் நம்பிக்கையாக வரலாம், கண்டிப்பாக நடக்கும்.